தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். மே மாதம் 4ஆம் தேதி மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் நீச்ச நிவர்த்தி பெற்று சூரியனின் உச்ச ராசியான மேச ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து தனுசு ராசிக்கு புத ஆதித்ய யோகத்தை தருகிறார். அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல தனுசு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள். அதே போல் ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்ம ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் புதன் பகவானை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள். அதே போல் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் புதனை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகமாகும். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன் கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் வேதாரணேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினாலும் கூடுதலான பலன்களை பெறலாம் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல தனுசு ராசினியர்களுக்கு உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த புதன் பயிற்சியினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு புதன் இணைந்திருக்கிறாருங்க. இதனால் புத சுக்கிர யோகம் ஏற்பட்டு இருக்குது. தற்போது புதன் பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாருங்க. பரிவர்த்தனை யோகம் போன்றவை அமைந்து இந்த புதன் பயிற்சி முழுவதுமே நீங்கள் நினைத்தது ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. நிதி பற்றாக்குறை அகலுங்க. அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேச ராசிக்கு புதன் சென்று உங்களுடைய ராசிக்கு கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் புதன். அவர் 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியனோடு சேரும் போது புத ஆதித்ய யோகம் உருவாகுதுங்க. இதனால தனுசு ராசினியர்களான உங்களுக்கு பெற்றோர் வழி ஆதரவு திருப்தி தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை
முடித்து வைக்க இருக்காங்க. அதே போல குடும்பத்தில் திருமணம் அல்லது சுபகாரிய முயற்சிகள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசி நேயர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சி கைகூட இருக்குது. மன விழா மட்டுமின்றி பெற்றோருடைய மணி விழா, கிரக பிரவேசம் போன்றவை நடைபெறுவதற்கான சூழ்நிலை உருவாக இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி தருணங்கள்ல இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய சக்தியை குறைத்து கொண்டிருந்த ராசிநாதனான குரு பகவான் விரைவில் மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறார். 3ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் கேது என பல கிரக நிலைகள் உங்களது செயல்களுக்கு ஒத்துழைக்கும்படி இருக்கின்றன. ராசிநாதன் பார்வை தன குடும்பஸ்தானத்தில் விழுவதாலும் அந்த ஸ்தானத்திற்குரிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதாலும் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படாதுங்க. செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடலாங்க. ஏதோ ஒரு இடத்திலிருந்து பணம் வந்து கொண்டே இருக்கும். அதனால பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அழிச்சிடக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. பெண்மணிகளுக்கு அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவு திருப்தி தருங்க. சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாக இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அலைச்சல் அதிகமாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. தேவையில்லாத மனதில் குழப்பமும் டென்ஷனும் இருக்குங்க. சுகஸ்தானத்தில் ராகு உட்பட பல கிரகங்கள் தோஷத்தில் இருக்கின்றன. அதனால் தேவையில்லாத மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை என்பது போல சில சந்தோஷங்கள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. மன அமைதி கெடுவதோடு யோசிக்காமல் நீங்கள் செய்யும் செயல்களால் சில தொந்தரவுகள் வருங்க. இப்போதைக்கு எல்லா விஷயங்களையும் ஆற போடுங்க. நிதானமாக பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல உத்தியோக இடத்திலும் சரி அல்லது மற்ற இடங்களிலும் எதிர்பாலினத்தினவரிடம் பழகும் போது கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் ஒருத்ததுங்க. அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். தினசரி சூரிய உதய காலத்தில் சூரியனை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.